வெல்கம் டு சென்னை குக்கிங். வாங்க இன்னைக்கு எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டில் இருக்க பொங்கல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதே டேஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஐயங்கார் வீட்டில் ஐயர் வீட்டிலலாமும் இதே டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இது நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம பச்சரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு கப்பு பச்சரிசினா ஒரு கப்பு பாசிப்பருப்பு நாங்கள் எடுத்துருக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கடாயில் நெய் ஆட் பண்ண பிறகு பச்சரிசி சேர்த்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் அதில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது ரொம்ப ப்ரௌனாக வதக்கக்கூடாதுங்க. லைட்டாக வதக்கினா போதும். நெய்யோட ஃப்ளேவர்லாம் இதில் இறங்கிறதுக்காக நம்ம இதை செய்கிறோம். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோம். இப்போ அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 2 கப் சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கு 8 கப் வாட்டர் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ அதில் மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்ச அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். அரிசி பருப்பு நம்ம சேர்த்துட்ட பிறகு உடனே குக்கர் மூடிட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டான பொங்கல் கிடைக்குங்க. இப்போ 15 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு அதை மூடி போட்டு வேக வைக்கணுங்க. குக்கர் மூடி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விசில்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் அப்புறம் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கிட்டு அதில் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மிளகு ஆட் பண்ணுறோங்க. இப்போ நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் பொரிய விடணும். எல்லாத்துலேயுமே பொரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் கண்டிப்பாக நீங்கள் கடைசியாக தாளித்து கொட்டணும். ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டு அரிசி பருப்பு இது பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்காது. இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். கடைசியாக இந்த மாதிரி தாளித்து நீங்கள் அந்த பொங்கலில் கொட்டணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ அதை கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. பாருங்க, இப்போ சுவையான பொங்கல் தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பொங்கலுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.